எப்போ நீங்க ஜெயிக்க முடியும்னு சொன்னா எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். வெறும் வாயளவிலே நாங்கள் கர்த்தரைத்தான் சார்ந்து இருக்கிறோம் என்று சொல்லுகிறது அல்ல, சொல்லுகிறார் கர்த்தரே எங்களுக்கு தெய்வம், ஆண்டவர் தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லுகிறார். அதே போல ஆராதனை என்று வருகிற போது எங்கள் ஆராதனையை நடத்துகிற ஆட்கள் எல்லாம் தேவனாலே முன்குறிக்கப்பட்டதான கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள். பாருங்க, யெரொபெயாமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, உலகத்தை சார்ந்து வாழுகிறான், உலகத்தினுடைய காரியங்களுக்கு கூட கடந்து போகிறான். இங்கே வாசிக்கிறோம் 2 நாளாகமும் 13:8 பார்க்கிற போது பாருங்க, இங்கே நீங்கள் பார்க்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் தான், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா என்ன செய்து இருக்கிறான்னு சொன்னா, அந்த தேவனை தொழுது கொள்ளுகிறதை விட்டு விட்டு என்ன செய்கிறான், விலகி போகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தெய்வம் என்கிற ஒரு நிலைமையிலிருந்து என்ன செய்கிறான்னு சொன்னா, அதை விட்டு விலகி அங்கே யெரொபெயாம் என்ன செய்கிறான் சொன்னா, அவனாகவே தேவர்களை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். அவனாகவே தேவர்களை என்ன செய்கிறான், தீர்மானம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறான், நீங்கள் இவைகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறான். பாருங்க, தேவனுடைய பிரமாணத்துக்குட்பட்ட அந்த ஆராதனைக்குரியவைகள் எல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஏன்னா நீங்க ஆரோனை வைத்திருந்தால், ஆரோனுக்குரியவர்களை வைத்திருந்தால் தேவன் சொல்லுகிற ஆராதனையை மாத்திரம்தான் நீங்க செய்ய முடியும். ஒரு லேவியனோடு கூட இருப்பீர்களானால் பலியின் பிரமாணங்களை தாண்டி லேவியன் என்ன செய்ய மாட்டான், உங்களை அந்த ஆராதனையை செய்ய விடுகிறது இல்லை. அப்போ இங்க என்ன செய்கிறான் சொன்னா, யெரொபெயாம் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, யாருக்கிட்டெல்லாம் பணம் இருக்கிறதோ சொல்லுகிறான், தன்னை பிரதிஷ்டை ஆக்கும்படி வருகிற எவனும் என்ன செய்கிறானா, ஆசாரியனாய் மாறுகிறான். காசு கொடுக்கிறவனுக்கெல்லாம் என்ன செய்யறத பார்க்கிறோம், அங்கே போஸ்டிங் போடுறான், நீதான் யாரு, ஆசாரியன். அவனுக்கு என்ன தெரியாது, அந்த ஆராதனைக்குரிய முறைமைகள் தெரியாது, எப்படி தேவனை ஆராதிக்கணும், தேவனுக்குரிய தன்மைகள், பலியின் பிரமாணங்கள் ஒன்றும் தெரியாது. அவர்களை என்ன செய்கிறதை பார்க்கிறோம், கொண்டு வந்து ஆராதனையிலே அந்த பலிபீடத்திலே நிறுத்துகிறான். அவனை பின்பற்றி போகிற போது தோல்விகள் உண்டாகிறது. எல்லாம் யெரொபெயாமினாலே சுய முயற்சிகள், சுயமா எல்லாத்தையும் உண்டாக்குகிறான். எப்போ தோற்று போகிறோம்னு சொன்னா, நாமே நமக்கு என்ன செய்கிறோம் சொன்னா, சுயமான காரியங்களை உண்டாக்குகிறோம். தேவனுடைய பிரமாணம் இதுதான், சபைன்னா இப்படிதான் இருக்கணும், ஆராதனைனா இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் ஆராதனைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகணும்னு சொல்லும் போது ஜனங்க என்ன செய்யறது பார்க்கிறோம். யாரெல்லாம் அதுக்கு ஒத்து வர முடியல, அவங்க என்ன செய்கிறார்கள் பாருங்க. நீங்க ஒரு சபை ஒரு பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற போது, தேவனுடைய நீதியை குறித்து பேசுகிற போது, தேவனுடைய உண்மையை குறித்து பேசுகிற போது, அதற்குள்ளாக கடந்து வர முடியாதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா, எங்கெல்லாம் பிளெக்சிபிளா இருக்குதோ என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற இடங்களை தேடி என்ன செய்கிறார்கள், ஜனங்கள் கடந்து போகிறார்கள். ஏன் உன்னால ஜெயிக்க முடியல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, 1 ராஜாக்கள் 12:32 வசனம் 33 வசனம் சொல்லுகிறது, யெரொபெயாம் என்ன செய்தான்னு சொன்னா, தனக்கு தானே பண்டிகைகளை உண்டாக்குகிறான். அவனா பிளான் பண்றான், இங்கெல்லாம் இருந்தா இந்த ஜனங்க ஒருவேளை அங்க எருசலேமுக்கு போவார்களானால், அந்த மெய்யான தேவனை தொழுது கொள்வார்களானால் அவர்கள் யூதாவின் பக்கம் போய்விடுவார்கள் என்று சொல்லி இவனா என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அந்த யூதாவில் எப்படி எல்லாம் பண்டிகை வைக்கிறாங்களோ, இப்போ பாருங்க அப்படிதான் ஆயிட்டது. உலகம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் எப்படியெல்லாம் ஜெபம் நடத்துகிறாங்களோ, எப்படியெல்லாம் ஆராதனை நடத்துகிறாங்களோ, எப்பெல்லாம் கூட்டங்கள் நடத்துகிறாங்களோ, அப்போ அதுக்கு ஏற்றபடி அவர்களும் என்ன செய்கிறதை பார்க்குறோம். பாருங்க, இங்கே யெரொபெயாம் என்ன செய்கிறான்னு சொன்னால், யூதாவிலே ஆசரிக்கப்படுகிற பண்டிகைக்கு ஒப்பாக இவனை என்ன செய்கிறதை பார்க்குறோம், ஒரு பண்டிகையை ஏற்படுத்துகிறான். சுயமா ஒரு வெளிச்சத்தை நீயே உண்டாக்கி நீயே என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். ஆனால் சொல்லுகிறான், அந்த வெளிச்சம் வாழ்க்கையில வேதனையை தரும். தேவனை சார்ந்து வாழ்கிற போது தேவன் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார்.
தேவன் உன் பாதையில வெளிச்சத்தை கொடுக்கிறார். இவன் சொல்லுகிறான், சுய முயற்சிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சுயமா தீர்மானம் பண்ணி நீயா ஒரு அக்கினியை கொளுத்தி நீயா ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி இதுதான் தேவன் என்று சொல்லி அந்த பாதையில நடக்கிற போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? வேதனையில் இருப்பீர்கள். ஆசாவை பார்த்து அதுதான் சொன்னா, நீ இப்படி சுயமாய் தீர்மானம் எடுத்தபடினாலே இது முதல் என்ன செய்வாய்? உனக்கு யுத்தங்கள் வரும். அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவனை சார்ந்து கொள்ளுகிறதுல தேவ பிள்ளைகளாக ஒவ்வொரு நாள் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, தேவ பிள்ளைகளாய் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரோடு கூட இருக்கிற அந்த உறவிலே அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அவரை சார்ந்து கொள்ளுகிற போது நம்முடைய வாழ்வு எப்படி மாறுகிறதா? ஒரு பெரிய வெற்றி உள்ள வாழ்வாய் மாறுகிறது.